திமுக, அதிமுக, தாவேக, நாம் தமிழர் கட்சி 4 பேருமே தமிழக அரசுடைய தற்போதைய கடன் 11 லட்சம் கோடி பற்றி யாருமே இதை பேசலை. உங்கள் ஓட்டு பொன்னான ஓட்டு இல்லை, வைரம். பொன்னை விட விலை மதிக்கத்தக்கது வைரம் இந்த ஓட்டு. $11.5 லட்சம் கோடி கடன் தமிழக மக்களுக்கு எம்ஜிஆர் மக்கள் கட்சி நிறுவனர் தலைவர் எம்ஜிஆர் விஸ்வநாதன் கோரிக்கை. தமிழகத்தில் நடைபெறவிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் சென்னை சைதாப்பேட்டை தொகுதியில் எம்ஜிஆர் மக்கள் கட்சி சார்பில் பார்த்திபன் ஹெல்மெட் சின்னத்தில் போட்டியிடுகிறார். அவரை ஆதரித்து எம்ஜிஆர் மக்கள் கட்சி நிறுவனர் தலைவர் எம்ஜிஆர் விஸ்வநாதன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிப்பிற்கு இடையில் எம்ஜிஆர் விஸ்வநாதன் அவர்கள் நமது அதிர்வலை டிவிக்கு சிறப்பு பேட்டி அளித்தார். அப்பொழுது அவர் செய்தியாளரிடம் கூறியதாவது: வணக்கம். எம்ஜிஆர் மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் வழக்கறிஞர் எம்ஜிஆர் விஸ்வநாதன், எம்ஜிஆரால் வளர்க்கப்பட்ட தொண்டன். நம்ம தமிழ்நாட்டில் 8.5 கோடி மக்கள் தொகை. இதில் 23/4/2026 அன்று சுமார் 8 கோடி மக்கள் வாக்களிக்க உள்ளார்கள். இவர்களுக்கு எம்ஜிஆர் மக்கள் கட்சியின் தலைவர் என்ற முறையிலும் இந்த தமிழ்நாட்டில் தமிழ் மக்களை பற்றி அரசாங்கம், மாணவர்கள், ஏழை எளிய மக்கள் இவர்களை பற்றி சிந்திக்கின்ற ஒரே கட்சி எம்ஜிஆர் மக்கள் கட்சி மட்டும் என்பதை இந்த சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக பார்த்திபன் அவர்கள் ஹெல்மெட் சின்னத்தில் போட்டியிடுகின்றார்கள். எம் கட்சியினுடைய வேட்பாளருக்கு நான் வாக்கு சேகரிப்பதற்காக கடந்த ஒரு வாரமாக இங்கு நான் மக்களிடம் சென்று நேரடியாக ஓட்டு கேட்கின்றேன். இதில் நான் இந்த ஒரு வாரத்தில் நான் புரிந்து கொண்டது என்னவென்றால், இந்த மக்கள், ஓட்டு போடுகின்ற மக்கள் இந்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஆளுகின்ற, ஆள துடிக்கின்ற கட்சிகள், ஆண்ட கட்சிகள் திமுக, அதிமுக, ஆள துடிக்கின்ற கட்சிகள் சீமான், தாவேக தலைவர் விஜய், இந்த 4 முனை போட்டிகள் சொல்கிறாங்க. இந்த 4 கட்சிகள் மட்டும், அதாவது திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம்னு சொல்கிறாங்க. இதை மீறிய ஒரு கட்சி இருக்குது. அந்த கட்சி எதுன்னா, மக்களை நோக்கி பயண ஒரே கட்சி தமிழ்நாட்டில் இந்த 4 கட்சிகள் சொல்ல, திமுக, அதிமுக, தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி சொன்ன இல்லையா, இதை விட நம்பர் 1 மக்களை பற்றி சிந்திக்கின்ற ஒரே கட்சி எம்ஜிஆர் மக்கள் கட்சி என்ற முறையில் நான் சொல்கிறேன். இந்த 4 கட்சிகளும் எப்படியாவது பொய் சொல்லி மக்களுடைய மனதை மாற்றி ஓட்டு வாங்கி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று துடிக்கின்றார்கள். நம்ம வந்தோம்னாட்டு ஒருத்தர் போட்டப்படும். இதில் இந்த ஓட்டு போகிறதுல இந்த ஓட்டு கேட்கின்ற கட்சி தலைவர்கள், வேட்பாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, உண்மையான விஷயத்தை சொல்லலை. என்ன சொல்லமா, இலவசம் கொடுத்து தான் எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் இந்த 4 பேரும், இந்த 4 பேர் திமுக, அதிமுக, தாவேக, நாம் தமிழர் கட்சி 4 பேருமே தமிழக அரசுடைய தற்போதைய கடன் 11 லட்சம் கோடி பற்றி யாருமே இதை பேசலை. எம்ஜிஆர் மக்கள் கட்சி தான் இதை முன்னிறுத்தி பேசுது. இதை மக்களுடைய பார்வைக்கு கொண்டு போய் உங்களுடைய விழிப்புணர்வை, உங்களுடைய ஓட்டினுடைய தன்மை என்ன, அதனுடைய மதிப்பு என்ன என்பதை உணர்ந்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்றது. நாங்கள் தேர்தலில் போட்டியிடுறோமா, போட்டியிடலாம் அப்பாற்பட்ட விஷயம். ஓட்டு போடுகின்ற மக்கள் மனநிலை தெளிவாக இருக்க வேண்டும். யாருக்கு ஓட்டு போடணுன்றது தெளிவாக இருக்கணும். இதில் என்ன பண்ணாங்க, மறைக்கிறாங்க. இந்த 4 கட்சிகளும் மறைக்கிறாங்க. ஓட்டு போடுற மக்கள் முட்டாளு. உங்கள் ஓட்டு பொன்னான ஓட்டு இல்லை, வைரம். பொன்னை விட விலை மதிக்கத்தக்கது வைரம் இந்த ஓட்டு. இப்படிப்பட்ட ஓட்டை நீங்கள் 23/4/2026 அன்று பதிவு செய்ய இருக்கின்றீர்கள்.
அதற்கு முன்பாக ஒன்றை நீங்கள் நினைவில் வைத்துக்கொண்டு ஓட்டு போடுவதற்கு தீர்மானிக்க வேண்டிய முடிவு என்றால் எதை பற்றி என்றால் இந்த அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் இலவசம். இப்போ ஆண்டு கொண்டு இருக்கின்ற திமுக அரசு இன்னும் அது மறுபடியும் அவங்க மீண்டும் ஆட்சிக்கு வருவாங்களா வரமாட்டாங்களா தெரியாது. அதிமுக ஆட்சிக்கு வரணும்னு துடிக்குது, விஜய் ஆட்சிக்கு வரணும்னு துடிக்கிறாரு, சீமான் ஆட்சிக்கு வரணும்னு துடிக்கிறாரு. ஆனால் யாருமே தமிழக அரசினுடைய கடன் 11 கோடி கடன். ஆனால் இந்த கோடி கடன் எம்ஜிஆர் ஆட்சிகளை 10 வருஷம் ஆண்டார், காமராஜ் ஆட்சி 10 வருஷத்துக்கு மேலே ஆண்டார். இவங்க 2 பேருமே ஆட்சிகளை இலவசம் கொடுத்தாங்க. ஆனால் கடன் இல்லை, அரசியல் கடன் கிடையாது. இப்போ எப்படி வந்தது? இந்த 12 லட்சம் எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னால் 35 ஆண்டுகள் கடந்துருச்சு. இந்த 37 ஆண்டு அரசியல் அந்த தமிழகத்தை ஆண்டவங்க இலவசம் இந்த 12 கோடி வந்திருக்குது இன்னைக்கு கடன். இந்த கடன் எல்லாம் உங்களுக்கு உணர்ற மாதிரி சொல்லி தெளிவாக சொல்கிறேன். இந்த 11 லட்சம் கோடி கடன் ஊழல் செய்யப்பட்டது. இதிலேருந்து ஒவ்வொருத்தரும் கவுன்சிலர்லேருந்து, எம்எல்ஏலேருந்து, எம்பியிலேருந்து, மந்திரியிலேருந்து, சீஃப் மினிஸ்டர் தெளிவாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், முதலமைச்சராக இருந்த எடப்பாடி, ஆண்டு மறைந்த ஜெயலலிதா, மு. கருணாநிதி, இப்போ ஆழத்துடிக்கும் சீமான், விஜய், இவங்க எல்லாருமே இவங்க 2 பேரை தவிர இது எல்லாருக்கிட்ட அந்த 11 லட்சம் கோடி இவங்ககிட்ட தான் இருக்குது. இதுதான் முக்கியமான விஷயம். ஆனால் என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழக அரசு எதை பேஸ் பண்ணி கடன் வாங்குறாங்க? நம்ம பேங்க்குக்கு போனால் கூட வீடு இருக்கா, வீட்டு மனை இருக்கா, இல்லை உனக்கு வியாபாரம் இருக்கா, எது வருமானம் சொல்லிட்டு லோன் கொடுக்குறாங்க. அது மாதிரி நம்ம தமிழக அரசை ஆண்டவங்க திமுக அதிமுக எல்லாருமே இந்த தமிழக மக்களுடைய வாக்காளர் அட்டை என்று சொல்கிறத விட அந்த குடும்ப அட்டையெல்லாம் உலக வங்கியில் கொண்டு போய் அடகு வச்சுட்டு அதை பேஸ் பண்ணி உங்களை வாக்கு போட இருக்கின்ற உங்களை பேஸ் பண்ணி உங்களை அடமான வைத்து தான் இன்றைக்கி இந்த 11 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுருக்கிறாங்க. இந்த கடன் வளர்ந்துக்கிட்டு போகுது. ஆனால் இந்த கடனை வாங்கின கடனை திருப்பி கொடுக்கணுன்றது எம்ஜிஆர் மக்கள் கட்சிக்கு சம்மந்தம் கிடையாது. நாங்கள் ஒரு சாதாரண கவுன்சிலரும் கிடையாது, எம்எல்ஏ ஆனந்தம் கிடையாது. ஆனால் நாங்கள் தான் ஃபீல் பண்ணுறோம், என்ன மக்களை நோக்கி 12 லட்சம் கோடி கடன் இருக்கு, இது யார் திருப்பி கொடுங்க? நாங்கள் எலெக்ஷன் இந்திய தேர்தல் ஆணையம் தமிழகத்தில் 23/4/2000 தேதி குறிப்பிடறதுக்கு முன்னாடி 6 மாதம் முன்னாடியே இந்த மாதிரி கடன் இருக்கு, இந்த கடனை எம்ஜிஆர் மக்கள் கட்சி ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் அந்த கடனை கொடுக்குறோம். யாரோ ஒரு 3வது மனுஷன் மக்களுக்காக வாங்கப்பட்ட அந்த மக்களில் நானும் ஒருத்தன். அந்த கடனை திருப்பி கட்டணும்ன்றது எனக்கு வராது. நான் ஒரு தலைமை ஆசிரியர், ஒரு பள்ளிக்கூட நிர்வகிச்சவன், அரசியலில் இருந்திருக்கிறேன், எம்ஜிஆர் கூட பயணிச்சிருக்கேன், ஜெயலலிதா கூட பயணிச்சிருக்கிறேன், பல ஐஏஎஸ் அதிகாரிகள் நிர்வாகத்தை கற்றுருக்கு. எனக்கு அந்த ஃபீலிங் இருக்குது. இந்த 18 லட்சம் கடனை வாங்கினதை ஒரு மரியாதையோட கௌரவத்தோட தமிழகத்தினுடைய மரியாதை காப்பாற்றுறதுக்கு அந்த கடனை திருப்பி கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இவங்க யாருக்கும் மு.க. ஸ்டாலினுக்கோ, எடப்பாடிக்கோ, விஜய்க்கோ, சீமானுக்கோ யாருக்குமே இதை பற்றி அக்கறை கிடையாது. இன்னும் மு.க. ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு, 1.5 மாதத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டாரு, அவங்கவுங்க அக்கௌண்ட்டில் 5000 ரூபாய் போட்டார். இது லஞ்சம், ஓட்டுக்கு முன்னெச்சரிக்கை. 2020 இவர் ஆட்சிக்கு வரும்போது இந்த 5000 ரூபாய் கொடுக்கல. அதை இவர் முன்னே நான் இதை செய்வேன் இன்னும் வந்தால் இதெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு பட்டியலை விட்டுக்கிறாரு. முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி எலெக்ஷன் நிற்கும் போது தேர்தல் போது கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றலை. இது 2வது இதாட்சியெல்லாம் வருது. இப்போ அது ஏன்னா வாய் திறக்கக்கூடாது, அவங்க அக்கௌண்ட்டுக்கு 5000 ரூபாய் கொடுத்துட்டாரு. ஸோ ஸ்டாலின் மீண்டும் ஆட்சிக்கு வரணும். எடப்பாடி என்ன பண்ணுறாரு, நம்ம முதல்ல தப்பு பண்ணிட்டோம், 2வது ஆட்சிக்கு வரணும். ஏன்னா அவரு கோடிக்கணக்கில் சம்பாதிச்சுக்கிறாரு, ஸ்டாலினும் கோடிகள் சேர்த்து வச்சுக்கிறாரு. அந்த பணத்தை காப்பாற்றிக்கணும், அதுக்காக ஒரு பதவி தேவை. அதுக்கு தான் முதலமைச்சர் பதவியாக வேணும், ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. இப்போ அதே மாதிரி சீமா மைக்க பிடிச்சாருன்னா போய் தான் சுத்த போய் நல்லா கவனிக்கணும், வரலாற்று உண்மைகளை பொய்யெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அவரும் ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாரு, அவரும் இலவசம் கொடுக்கணும்னு சொல்றாரு. இலவசம் கொடுத்தா தான் வர முடியும்ட்டு. அடுத்து விஜய் என்ன சொல்றாரு, இது எடப்பாடி என்ன சொன்னார், மாசத்துக்கு நான் 10,000 கொடுப்பேன், அப்புறம் 3 சிலிண்டர் கொடுப்பேன்றாரு. சரி, இலவசம் ரைட்டு. அடுத்து சீமா என்ன சொல்றது, அவர் சில திட்டங்களை சொல்லி நான் இலவசம் கொடுப்பேன்னு சொல்றாரு. விஜய் என்ன சொல்றாரு, நான் வந்தானாக்கா போட்டாப்பட்டி போட்டுக்கணும், நான் வருஷத்துக்கு 6 சிலிண்டர் கொடுப்பேன்றாரு. மகடியிலெல்லாம் எல்லா பஸ்ஸும் கவர்மெண்ட் பஸ் ஃப்ரீயாக சுற்றலாம். கவர்மெண்ட் பஸ் ஃப்ரீயாக சுற்றலாம், அதுக்கு டீசல் என்ன வருமானம் எங்கே இருக்குது? சரி, இது எங்கேருந்து கொடுப்பேன் இல்லையா? எல்லாரும் கோடிக்கணி 8 கோடி சொன்ன இல்லையா, அந்த மக்கள் 8 கோடி மக்களுக்கு கொடுக்குற வரி தான் அங்கே கவர்மெண்ட் கஜானாடி. இதை எடுத்து இவர் முதலமைச்சராக உட்காந்து அதை எடுத்து இவர் கொடுப்பாராம். அது ரோட்டில் இருக்கிற ரிக்ஷா ஓடுறவங்க கூட எடுத்து கொடுத்துட்டு போவானே, அதை இவரை நான் எடுத்து கொடுக்குறது. இதெல்லாம் ஏமாத்திருக்காத. அவங்க கூட இருக்கிற இந்த விசில் அடிக்கிறாங்க குஞ்சுகள், அதுக்கு தான் விசில் கொடுத்துருக்குறாங்க.
இவங்கெல்லாம் வந்து அதை பற்றியெல்லாம் கவலை கிடையாது. அண்டான குண்டான வச்சுன்னு பிளாக்ல டிக்கெட் வாங்கினாங்க, பிளாக்ல டிக்கெட் வாங்கி விற்றாங்க. இப்படியாப்பட்டவங்க தான் அவங்க வந்து அந்த கட்சியினுடைய உண்மையான மக்களை புரிஞ்சுக்கிட்ட சமூக சீர்திருத்தத்துக்கு வந்தவர்கள் எல்லாம் இளைஞரார்கள், ஒரு 18 வயசுக்குள்ள. இவன் எப்படி அப்படி இப்போ சிலதெல்லாம் வந்து நேற்று கூட ஒரு டிவியில் பார்த்தேன், ஒரு அம்மா போய் அடித்து தாக்கிட்டு நீ விஜய் நான் தாவேக்காக தான் ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு அது ஒரு அம்மா வந்து பெட்டில் படுத்துக்கின்னு அழுதுக்குன்னு பேட்டி கொடுக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. நான் என்ன சொல்ல வேண்டாம், இந்த தமிழக மக்கள் ஓட்டு போட்டதற்கு ஒரே ஒரு கேள்வி, வேட்பாளர் யார் வந்தாலும், அது திமுக வந்தாலும் அதிமுக வந்தாலும் தாவேக்கால வந்தாலும் தமிழ் இது சீமான் கட்சி வந்து கேட்டாலும் ஒரே விஷயம், 2 கேள்வி மறக்காம கேளுங்க. இது வரைக்கும் சொன்னதை இப்ப சொல்றது ரொம்ப மனசுல வச்சுக்கணும். தமிழகத்தில் அரசு 11 லட்சம் கோடி கடனை யார் கொடுக்கறதுன்னு சொல்லி 4 வேட்பாளரும் கேளுங்க, அந்த தலைவர்களும் கேளுங்க. இது எங்கேருந்து இப்போ கொடுக்குற, இப்போ ஏற்கனவே கடனில் இருக்க பட்சத்தில் நீங்கள் எப்படி சிலிண்டர் கொடுக்குறீங்க? அப்புறம் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீயாக பஸ் போகலான்னு நினைக்கிறீங்க, 6 சிலிண்டர் கொடுக்கலான்னு நினைக்கிறீங்க, 10,000 கொடுக்கலான்னு நினைக்கிறேன். இந்த எந்த பணத்தில் கொண்டு வந்து கொடுப்பீங்க? எங்கள் கிட்ட ஒரு ரேஷன் கார்டு தானே இருக்கு. ஏற்கனவே இந்த ரேஷன் கார்டில் வந்து எங்களை சொல்லி கடன் வாங்கிட்டீங்க. எங்கள் கிட்ட போய் சொல்றது இன்னொரு ரேஷன் கார்டு இல்லையே, இது எதிலேருந்து எடுத்து கொடுப்பீங்க, எங்களுக்கு இலவசம் கொடுப்பீங்கன்றது நீங்கள் வந்து வருகின்ற வேட்பாளர்கள் கேட்க வேணும். இது நம்பர் 1. 2வது வந்து ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கிறீங்க, அடுத்தது ஒரு எம்பியை தேர்ந்தெடுக்கிறீங்க. இவங்களுடைய பதவிக்காலம் வந்து 5 வருஷம், எம்பிக்கும் 5 வருஷம், எம்எல்ஏக்கும் 5 வருஷம். இந்த பேசிக்கான விஷயம் கூட வந்து ஓட்டு போடுகின்ற மக்களுக்கு தெரியாது. ஆனால் இப்போ சொல்ல போகிறது என்ன தெரியலன்றது, ஒவ்வொரு எம்பியாக இருந்தாலும் சரி எம்எல்ஏ இருந்தாலும் கவர்மெண்ட் வந்து 2லேருந்து 5 கோடி வரைக்கும் வருஷத்துக்கு தொகுதி மேம்பாட்டு நிதின்னு 5 கோடி ரூபாய் கொடுக்குது ஒரு வருஷத்துக்கு. அப்போ 5 வருஷம்னாக்கா 5 25 கோடி கொடுக்குது. இந்த 5 கோடி எம்பியும் எம்எல்ஏவும் மக்கள் ஓட்டு போட்ட மக்களுக்கு காமிக்காம திரைமறைவில் நான் ரோடு போட்டேன், லைட்டை போட்டேன், காவா தோணேன், பள்ளிக்கூடம் கட்டேன், பள்ளிக்கூடத்துக்கு சுண்ணாம்பு அடித்தேன்னு சொல்லிட்டு பொய் சொல்லி எல்லாத்தையும் இதெல்லாம் செய்யாமே 25 கோடி சாப்பிட்டுட்டாங்க. இதை நீங்கள் வந்த உடனே ஐயா நாங்கள் கஷ்டப்பட்டு ஓட்டு போட்டு வந்து உங்களை தேர்ந்தெடுத்து எம்எல்ஏ எம்பி அனுப்பணும். ஆனால் நீ 25 கோடியை வந்து இந்த 5 வருஷம் நீ என்ன பண்ண, எங்களுக்கு என்ன செலவு பண்ண, இது எங்களுக்கு தெரியாது. இதை விளக்கமாக எடுத்து எங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி எங்களை வந்து சுறுசுறுப்பு பண்ணி இதையெல்லாம் கேட்டு இனிமேலாவது ஒரு நினைவு சிந்தனை இல்லாமல் இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வந்து நீங்கள் இலவசம் கொடுக்குறது எப்படி கொடுப்பீங்க? இதெல்லாம் வந்து ஏன் நீங்கள் வந்து இதை வந்து இவ்வளோ மேம்பாட்டு நிதியெல்லாம் எடுத்து இது மாதிரி எல்லாம் எங்களுக்கு தெரியாத பண்ணி, எங்களுக்கு இது வரைக்கும் தெரியாத. எம்ஜிஆர் மக்கள் கட்சி தான் இதை எங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருக்கிறாரு. தேவைப்பட்டா அவரோட நம்பர் எங்ககிட்ட இருக்கு, அவர்கிட்ட நேரடியாக பேசுங்க. இது மாதிரி எல்லாம் உங்களை நம்பி நாங்கள் ஓட்டு போடுறோம். ஆனால் நீங்கள் வந்து ஏமாத்துறீங்க, பார்த்தா ஏமாற்றி ஓட்டு வாங்கி இந்த 5 வருஷத்தில் லட்சாதிபதியில் நீங்கள் கோட்டீசன் ஆகிருக்கிறீங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? ரைட்டு, தவறு செஞ்சீங்க, ரைட்டு. எங்களுக்கு தெரியாமே வாங்கின கடனை இந்த கவர்மெண்ட்டுக்கு வர வருமானத்தை கொண்டு போயிட்டு அந்த வாங்கின அசலுக்கு உண்டான வட்டியாவது திருப்பி கட்டியும் அதையும் நீங்கள் செய்யலான்றது. ஒவ்வொரு இந்த 8 கோடி மக்கள் வாக்களிக்கின்ற நேரத்தில் இன்னும் 2 நாள் தான் உங்களுக்கு டைம் இருக்குது. இனிமேல் வருகின்ற வேட்பாளர்கிட்ட கேளுங்க. இது மாதிரி வந்து இலவச கொள்கை இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்தால் எங்களை ஏமாத்திருக்கேன்னு எப்படி ஓட்டுக்கிறோன்னு கேளுங்க. அடுத்தது இன்னும் நீங்கள் வந்து இன்னும் ஒரு நாள் இருக்குது. இதெல்லாம் நிறைய நீங்கள் சிந்திச்சு கடைசி அந்த 22ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி ஓட்டு போட போகிறீங்க. 22ஆம் தேதி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த நல்லா உட்கார்ந்து சிந்தனை பண்ணி உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ நான் பதிவு பண்ணுறேன் உங்களுக்காக. எனக்கு இவங்கெல்லாம் வந்தால் எனக்கு 5 பைசா நஷ்டம் கிடையாது, 1 ரூபா நஷ்டம் கிடையாது. எனக்கு கிடைக்க போகுது. ஏன்னா என் தலைவன் என்னை இப்படி தாண்டா இருக்கணும்னு ஸ்கூல் லைஃப் மாஸ்டர் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டார். நீ அரசியல் தலைவனாக வந்தால் கூட இப்படி தான் இருக்க சொல்லிட்டு போனார். நாங்கள் வந்து எம்ஜிஆர் மக்கள் கட்சி மக்களை ஏமாற்ற தயாராக இல்லை, பொய்யான வாக்குறுதி கொடுக்க தயாராக இல்லை. என்னுடைய 234 தொகுதிக்கும் நான் கேண்டிடேட்டை நிற்க போனோம் தான் எம்ஜிஆர் மக்கள் கட்சி சார்பாக நினைச்சேன். ஆனால் பொருளாதாரம் இல்லை, நிதி இல்லை, எங்களுடைய வேட்பாளர்கள்லாம் நிற்க வைக்கிறாங்க அந்த மாதிரி இல்லை. அவங்களாம் என்ன சொல்கிறாங்க, கேட்டவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, தலைவரே என்னால் 10,000 ரூபாய் வந்து டெபாசிட் கட்ட முடியாது, இந்த கூட வரவங்களுக்கு சோறு போட முடியாது. இப்போ தெரியும் அதெல்லாம் மீறி போன பிறகு ஓட்டுக்கு பணமும் கொடுன்னு கேட்குறாங்க. நாங்கள் பணம் எப்படி நாங்கள் கொடுக்க முடியும்? திமுக அதிமுக கொடுப்பாங்க, ஆனால் இந்த சீமான் கொடுப்பாரு, விஜய் கொடுப்பாரு, இதெல்லாம் பண்ண நான் அந்த அளவு நம்ம கட்சி இல்லை. அதனால் சொன்ன நாங்கள் ஒரே ஒரு வேட்பாளரை சென்னை சைதாப்பேட்டையில் ஒரு தொகுதி எம்ஜிஆர் மக்கள் கட்சியின் சார்பாக நிற்கின்ற எஸ் பார்த்திபன், இவர் வந்து
ஒரு இங்கே சைதாப்பேட்டையில் காரணேஸ்வரன் கோயில் சன்னதிக்கு பக்கத்தில் ஒரு சிறிய இட்லி கடை வச்சுருக்காரு. அவர் தான் இவர் என் கேண்டிடேட்டு எஸ் பார்த்திபன். இவர் தான் சாதாரண இட்லி கடை வச்சுருக்காரு. ஏழை பங்காளன். பொதுநல வழக்கு நிறைய வந்து நீதிமன்றத்தில் போட்டிருக்காரு. யாருக்காக? மக்களுக்காக. மக்கள் வந்து எந்த இடையூறும் இருக்கக்கூடாது, எந்த கஷ்டங்களையும் சந்திக்கக்கூடாது என்று பல வழக்குகள் தொடர்ந்துள்ளார். இன்னும் வழக்குகள் போட்ட வழக்குகள் வந்து ஹைகோர்ட்டில், சுப்ரீம் கோர்ட்டில் நிலுவையில் இருக்கு. இந்த எலெக்ஷன் முடிவுகள் முடிந்த பிறகு மீண்டும் அந்த வழக்குகள்லாம் தொடர்வார். 234 தொகுதியிலையும் போட்டியிடுகின்ற வேட்பாளர்களில் மிகச் சிறந்தவர், நேர்மையானவர் என்பதை எம்ஜிஆர் மக்கள் கட்சி ஆணித்தரமாக உண்மையான எம்ஜிஆருடைய தீவிர விசுவாசி, நேர்மையானவர். அப்படிப்பட்டவர் தான் வந்து எஸ் பார்த்திபன். இவருக்கு ஹெல்மெட் சின்னத்தில், அதை தலைக்கவசம், பைக் ஓட்டு போனால் தலைக்கவசம் போடுறோம் இல்லையா, அந்த தலைக்கவசம் தான் எங்கள் சின்னம். இந்த சின்னம் வந்து நீதிக்கு தலைவனுக்கு படத்தில் எம்ஜிஆர் வந்து பைக் ஓட்டுவார், அதில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகும். அவருடைய தலைக்கவசம் தான் அந்த ஹெல்மெட்டு. ஹெல்மெட்டை தான் நாங்கள் வந்து சின்னமாக எடுத்திருக்கிறோம். அந்த சின்னத்தில் சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதி மக்கள் அனைவரும் ஓட்டளித்து வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். மறக்காமல் இன்னும் சொல்லிக் கொள்கின்றேன், மறக்காமல் வருகின்ற வேட்பாளர்களை உங்களுக்கு நீங்கள் இந்த 11.5 லட்சம் கோடி கடன் கண்டிப்பாக நீங்கள் கேட்டாகணும். இலவசங்களை நீங்கள் முழுமையாக எதிர்க்க வேண்டும். குறிப்பாக வந்து தாவேக கட்சியினுடைய தலைவர் அந்த விஜய் வந்து 1.5 மாதத்துக்கு முன்னாடி போன மாதம் வந்து உயர்நீதிமன்றத்தில் அவர் சம்பாதிச்ச சம்மந்த வரி கட்டலன்னு சொல்லிட்டு ஃபைன் போட்டுச்சு. அதே மாதிரி வந்து கார் வாங்கினதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டு ஃபைன் போட்டுச்சு. 2 குற்றங்கள் வந்து இருந்தது. ஃபைன் கட்டியிருக்காரு. நீதிமன்றத்துக்கு சென்று ஒருத்தர் அபராதம் செலுத்தி விட்டிருந்தால் அவர் வந்து முத்திரை குத்தப்பட்ட குற்றவாளி என்பது சமூகத்தில் பரவலாக உள்ளது. இது தாவேக கட்சி தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டளிக்க உள்ள மக்கள், வாக்காளர்கள், அவருடைய விசுவாசிகள், அவருடைய ரசிகர்கள் எல்லாரும் உணர வேண்டும். நான் ஒரு எம்ஜிஆர் மக்கள் கட்சியின் தலைவர் என்ற முறையில் நான் சொல்லவில்லை. எல்லோர் கட்சியிலும் எனக்கு ரசிகர்கள் இருக்கின்றார்கள். அவருடைய குடும்பங்கள், அவர்கள் வாழ்வாதாரம் நல்லாக இருக்க வேண்டும்னு கட்சி சார்பற்ற ஒரு விழிப்புணர்வை நான் இப்பொழுது உங்களுக்கு பதிவிட்டுள்ளேன். இதை பலமுறை இந்த வீடியோவை அவர்கள் ஷேர் பண்ண வேண்டும். அவங்கவுங்க வந்து ஓட்டு போடுறவங்க ஷேர் பண்ணி உங்கள் மொபைலில் ஏற்றிக்கிட்டு நான் என்னென்ன கருத்துக்கள் சொன்னேன் என்பதை திரும்ப திரும்ப கேட்டு கடைசியாக 23/4/2026 அன்று முழு மனதோடு, மகிழ்ச்சியோடு, தெளிவோடு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நான் மீண்டும் சொல்றேன், எங்களுக்கு நீதி, நேர்மை, அதை தான் எனக்கு எம்ஜிஆர் கற்றுக் கொடுத்துட்டு போனால் ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் தான், வக்கீலாக இருக்கு, அதை தான் நான் செய்து கொண்டிருக்கின்றேன். நீங்கள் எல்லாரும் வந்து விழிப்புணர்வு இருந்து ஓட்டளிக்க வேண்டும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.